ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய அன்னபூர்ணி அம்மா பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜய் இருக்கிற ரூமுக்குள்ளே நம்முடைய மல்லியை தள்ளி விட்டுறாங்க. நடக்கிறத அங்கே போய் பார்த்துக்கோ மல்லி, உனக்கு இது ஒரு வாய்ப்பு, விஜய்கிட்ட உன்னை பற்றி புரிய வைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி தள்ளி விட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே நடந்ததே தலைக்கீழே நடந்துருச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி போய் விழுந்ததுமே நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா உனக்கு கண்ணு தெரியலையா, மேலே விழுறியா அப்படின்ற மாதிரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை, என்ன தான் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் தான் சொன்னேனே, இந்த வீட்டில் இருக்கிற டேபிள் சேர் மாதிரி நீ ஒரு பொருள் தான், நீ இந்த மாதிரியெல்லாம் நீ ஆசைவே படக்கூடாது. நான் என்ன ஜடமா, எல்லோரும் என்னென்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் நான் கேட்டுகிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கோபப்படுறாங்க. அதுக்கு நம்மளுடைய மல்லி பார்த்திங்கன்னா, ஏங்க நான் தெரியாதாங்க விழுந்தேன். அதுவும் போக இந்த ஏற்பாடே எனக்கு தெரியாது, என்னுடைய பெரியாமா தான் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன், நான் இதுக்கெல்லாம் ஆசைப்படவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் நீ ஆசைப்பட்டு இருக்க மாட்டேன், என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனா கண்டிப்பாக நீ இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு இருப்போம். நீ நினைக்கிறது கனவுல கூட நடக்காது. நீ எப்போவுமே இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இது உன்னுடைய இது அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே நம்முடைய மல்லியோட மனசை புண்படுத்துகிறாங்க. நம்ம மல்லி பார்த்திங்கன்னா, நான் எதுவுமே பிளான் பண்ணி நான் உங்களை கல்யாணம் பண்ணணுன்னெல்லாம் இருந்ததில்லை. நான் உங்கள் மேலே ஆசைப்பட்டேன், அதெல்லாம் நான் மறுக்கலை. ஆனால் நீங்கள் மேலே எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க, ஆனால் அதுதான் எனக்கு புரிய மாட்டுது. முன்னாடி நான் மல்லிக்கு அம்மாவை நடிக்க வந்தப்போ ரொம்பவுமே என் மேலே பாசத்தை கொட்டினீங்க. ஆனால் அப்போ எனக்கு வேண்டாத இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு நீங்கள் வேணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் என் மேலே வெறுப்பை மட்டும் கொட்டுறீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், என்னை பற்றி எதுவுமே நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க. நான் சொல்கிறத நம்ப மாட்டீங்க. சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்பிக்கிட்டு என் மேலே பயங்கரமாக கோவப்படுறீங்க அப்படின்ற மாதிரி ஏன் எனக்கு என்ன சுய அறிவு இல்லையா, ஏன் என்னை இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்குற அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்முடைய விஜய் இன்னும் டென்ஷன் ஆகுறாங்க. உனக்கு அவ்வளோதான் மரியாதை பார்த்துக்க, இனிமேல் இந்த மாதிரி ஆசையோடு ரூமுக்குள்ளே வர்றதானா நீ அவ்வளோதான். வெண்பாவுக்கு அம்மாவும் நீ இருக்கிற அவ்வளோதான். ஏன்னா வெண்பா நீ இல்லாத கண்டிப்பாக இருக்க மாட்டா. அவகிட்ட உன்னுடைய தாய் பாசத்தை கண்டிப்பாக காட்டு, நான் வேணான்னு சொல்லலாம். ஆனால் என்கிட்ட நீ ஒய்ஃபுன்ற உரிமையை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இது ரொம்பவுமே கடுமையாக நம்மளுடைய மல்லியை கண்டித்து அனுப்பிடுறாங்க. நம்முடைய அன்னபூர்ணி அம்மா பார்த்திங்கன்னா இதெல்லாம் கேட்டு இருந்தேன். நம்முடைய அன்னபூர்ணி அம்மா பார்த்திங்கன்னா, நான் கடவுளை நான் நினச்சா என்னடா நடந்தது ஒன்று நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டுவோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.